திருபுவனம் கோவில் காவலாளி தொடர்பான வழக்குல மதுரை மாவட்ட நீதிபதி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராரு. கடந்த சில நாட்களுக்கு முன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் பெலிக்ஸ் சுரேஷ் தலைமையில விசாரணை நடத்துவதற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க. வரும் ஜூலை 8ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. நீதிமன்றம் உத்தரவிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள விசாரணையை தொடங்கிய மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் லால் சுரேஷ் இந்த சம்பவம் நடைபெற்ற திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. அப்போ விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி சுரேஷ்குமார் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிபதியிடம் ஒப்படைத்தாரு. அது மட்டும் இல்லாம ஏடிஎஸ்பி சுரேஷ்குமார், இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார், எஸ்ஐ சிவபிரகாசம், எஸ்எஸ்ஐ சிவகுமார் உள்ளிட்டோர் நீதிபதி முன்பு விசாரணைக்கு ஆஜரானாங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரமும் விசாரணைக்கு ஆஜராக உள்ளாரு. இந்த விசாரணையில திருட்டு புகார் கொடுத்த நிகிதாவும் ஆஜராக உள்ளதா தெரியுது. திருபுவனம் காவல் நிலையம் மட்டுமில்ல, மடப்புரம் கோவில், காசோலை ஆகிய இடங்கள்லயும் நீதிபதி ஜான் பெலிக்ஸ் விசாரணை நடத்த இருக்காரு. இதனால அஜித்குமார் மரண வழக்கு மேலும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்குன்னு தான் சொல்லியாகணும்.